Hi friends, welcome to our channel Evergreen Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஆலு சில்லி ஃப்ரை. இது ஒரு பெஸ்ட் வெஜிடேரியன் ஸ்டார்டர் ரெசிபி. இந்த ரெசிபி கர்ட் ரைஸ், லெமன் ரைஸ் கூடலாம் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இப்போ ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம். நம்ம ரெசிபி பண்றதுக்கு இன்னைக்கு நான் 3 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பெரிய பீஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்குக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு கம்ப்ளீட்டாக குக் ஆகணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு ஹாஃப் பாயில் மாதிரி எடுத்துக்கிட்டாலே போதும். நம்ம எப்படியும் இதை டீப் ஃப்ரை பண்ண போகிறோம், ஸோ அதனால் தேவையில்லை. இப்போது ஒரு 10 மினிட்ஸ் கிழங்கெல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இதை தனியாக வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்து கிழங்க டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் போல் அரிசி மாவை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கிழங்கை இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிறதுனால நீங்கள் கையை வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கிழங்கெல்லாம் உடஞ்சிரும். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கிழங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு கொஞ்சம் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் இதை டீப் ஃப்ரை பண்ணணும். இப்போ நம்ம உருளைக்கிழங்குலாம் நல்லா பொரிஞ்சாச்சு. இதை வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. டிஷ்யூ பேப்பர் போட வேண்டாம், போட்டால் அதோட கிறிஸ்பினஸ் போயிடும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகியிருக்கு. அடுத்தது ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 5 போல் பூண்டை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டெல்லாம் ஓரளவு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, 4-5 போல் கருவேப்பிலை இதை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் எல்லாம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயத்து கூட மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ரெசிபிக்கு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணால் கலர் நல்லா இருக்கும். ஹோட்டலில் வாங்குகிற ஸ்டைலில் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா நீங்கள் ரெட் ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. அடுத்து 1/4 கப் கெட்டியான தயிர் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ண உடனேயே நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறத இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. தயிரில் இருக்க ஈரப்பசெல்லாம் போகி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தயிரில் இருக்க ஈரப்பசெல்லாம் போயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிக்கோங்க. இப்போ நம்ம ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆலு சில்லி ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய டேஸ்டியான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுமா, உடனே போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.